ஹே எவ்ரிவன், நான் வேல்முருகன். சம் 5,6 இப்படி கொடுத்தா நம்ம 11 வந்து வர வைக்கலாம் அவுட்புட்டா. பட் சம் 5 பேரந்தசிஸ் அண்ட் 6 பேரந்தசிஸ் இப்படி செப்பரேட்டாக பேரந்தசிஸ் கொடுத்தா நம்ம எப்படி 11 வர வைக்க முடியும்? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஷின் இன் ஜாவாஸ்கிரிப்ட். வாங்க, லெட்ஸ் டீப் டைவ் இன் டு திஸ். ஹவு கேன் சம் பேரந்தசிஸ் 5 பேரந்தசிஸ் 6 ரிட்டன் டு 11? யூசுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டு ஓகே சம் ஏ கமா பி அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஏ கமா பின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஆர்கியூமெண்ட்லேயுமே வந்து கமா போட்டு தான் போட்டிருப்போம் இல்லையா? ஃபங்க்ஷன் கால். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே அக்சஸ் பண்ணியிருப்போம், ரைட்? பட் இது வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு 11 வரும், கரெக்டாக? இது 11 அவுட்புட் வரும். பட் ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்களேன். சம் பேரந்தசிஸ் ரெண்டுத்தையுமே தனித்தனி பேரந்தசிஸ் இருக்குது, தெரியுதுல்ல? எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நான் காப்பி பண்ணி கீழே போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கொஷின் இப்படி கேட்குறாங்க. இப்படி கேட்டுட்டு இதுலேருந்து எப்படி அவுட்புட் நீங்கள் 11 வர வைப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இது வந்து லைக் ரொம்ப பாப்புலராக போச்சு இந்த கொஷின் ரீசெண்ட் டைம்ஸில். ஓகே, இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து வி கேன் அச்சீவ் யூஸிங் கரியிங் கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். வேர்டு தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். இது ரிலேட்டடாக 2 இன்டர்வியூ கொஷின் பார்க்க போகிறோம். This is an intermediate or advanced level interview question in JavaScript. Sometimes beginners கிட்ட கூட இந்த கொஷின் கேட்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. கரியிங் இஸ் சப்போர்ட்டட் பை மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். கரியிங் இன் ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் எ டெக்னிக் transforms a function with multiple arguments into sequence of functions, each taking a single argument. This statement is confusing, right? Let's see an example. ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, கான்ஸ்ட் சம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கிட்டு பேராமீட்டர் ஏ போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன் பாடியில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். அதுக்கு நேம் வந்து பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ யூஸ்வலாக நம்ம இப்படி தான் ரைட் பண்ணோம் இல்லையா? ஓகே, இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்வோக் பண்ணுறேன். ஓகே, ஃபங்க்ஷன் இன்வோக் பண்ணுறேன். இப்போ யூஸ்வலாக பாருங்களேன், இப்போ இந்த ஃபங்க்ஷன் 5 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இந்த 5 வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த 5 வந்து இந்த ஏக்கு தான் போகும். ஓகே, ஸோ இந்த ஏக்கு போயிட்டு அசைனோட கான்ஸ்ட் ஸோ கால் அப்படின்னு நம்ம ஏதாவது பேர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு கன்சோல் போடுறேன், சிஎலுக்கு கன்சோல் போடுறேன். இங்கே பாருங்களேன், கன்சோல் போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சம் இந்த 5 போய் இந்த ஏல அசைன் ஆகும் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரிட்டன் ஆகும். ஓகே, அதுதான் நம்ம இங்கே கன்சோலில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த ஃபங்க்ஷன் பி வந்து ரிட்டன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் போட்டுக்கிறேன், கான்ஸ்ட் ஆன்சர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, கான்ஸ்ட் ஆன்சர். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை வாங்கி நம்மளுக்கு இந்த பி வந்தது இல்லையா, அதை வாங்கி அதுக்குள்ளே 6 அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 11 வரும். ஓகே, இது வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ணுறோம் இல்லையா? பட் ஆனால் நம்ம கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன், இப்படி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அதை பார்க்கலாம். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இல்லை ரிமூவ் பண்ணலாம் வேண்டாம், நம்ம இதிலே வந்து அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ சேம் தான். இங்கே பாருங்கள், கான்ஸ்ட் சம் இதெல்லாம் சேமாக தான் வரும். ஓகே, இதெல்லாம் சேம் தான். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆன்சரை தூக்கி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, இது நான் ஆன்சராக வச்சுக்கிறேன். சம் ஓகே, சம் இங்கே 5 இருக்கு இல்லையா, இங்கே நான் வந்து 6 போட்டுக்கிறேன். 6 இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சேம் அவுட்புட் தான் எனக்கு வருது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இதை அச்சீவ் பண்ணோம். ஓகே, ஏன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து லைக் இதை வந்து ஒரு பேரந்தசிஸ் போட்டு அந்த ஒரு பேரந்தசிஸ்லேயே வந்து நிறைய ஆர்குமெண்ட் போடுவோம். பட் கரியிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டு, சாரி நான் பேராமீட்டர்னு சொல்லிட்டேன், ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான். ஓகே, இங்கே போடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் ஒரு பேரந்தசிஸ்.
ஸோ அந்த மாரி வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா தான் அது நம்ப லைக் பாஸ் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா வந்து, அ இத வந்து ஆரோ ஃபங்ஷனா மாத்தலாம். ஓகே. இது வந்து கொஞ்சம் ஏன்னா நம்ம ES6 எல்லாம் வந்திருக்கு இல்லையா? அதனால நம்ம ஆரோ ஃபங்ஷனும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஆரோ ஃபங்ஷனா மாத்தலாம். ஓகே. சிம்பிள். இது இது அப்படியே தான். இது ES5ல இருக்கு. ஓகே. இத அப்படியே ES6ஆ மாத்தப் போறோம். அவ்வளோதான். வேற நம்ம எதுவுமே பண்ணல. பட் இவங்க இந்த கொஸ்டின் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இங்க பாருங்க. இதுதான். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு அவுட்புட் 11 வந்துரும். இங்க பாருங்க. ஓகே. இப்போ வந்து ஆரோ ஃபங்ஷன் ES6ல மாத்தலாம். ஆரோ ஃபங்ஷன்ல இங்க பாருங்க. இந்த ஃபங்ஷன்லாம் வேண்டாம். ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ஆரோ போட்டுக்கலாம். ஓகே. ரிட்டர்னும் வேண்டாம். ஓகே. ரிட்டர்ன் வேண்டாம். இந்த ஃபங்ஷனும் வேண்டாம். ஓகே. ஸோ அதே மாரி ஆரோ போட்டுக்கலாம். ஸோ இந்த கர்லி பிரேசஸும் வேண்டாம். ரிட்டர்ன் கீவேர்டும் வேண்டாம். ஓகே. இது வேண்டாம். இது வேண்டாம். ஓகே. சி இங்க பாருங்க. கான்ஸ்ட் சம் ஓகே ஏ இதுவும் வேண்டாம். ஏன் பேரந்தசிஸ் வேணாம்னா, நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு தான இருக்கு. ஒரே ஒரு வேல்யூ இருக்கும்போது இது வேண்டாம். சி இதுதான் வந்து ஆரோ ஃபங்ஷன். அவ்வளோதான். சிம்பிள். இங்க பாருங்க. சம் இங்க போட்டு நான் 5, 6 செப்பரேட்டா அனுப்புறேன். ஓகே. கரியிங் இந்த ஆன்ஸர வந்து லைக் இங்க கன்சோல் பண்றேன். இப்ப சேவ் பண்றேன். இங்க பாருங்க. சேம் அவுட்புட். ஓகே. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து கரியிங். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கரியிங் வந்து எந்த ரியல் டைம்ல லைக் எந்த மாரி யூஸ் கேஸ்ல வந்து அது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் அப்படின்னு போட்டு, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லாம் வந்து ஆஃபர் குடுப்பாங்க இல்லையா? அந்த ஆஃபர்ல வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஓகே. இப்ப அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத அவங்க எப்படி அச்சீவ் பண்றாங்க? அத வந்து நம்ம வந்து ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. பிரைஸ் கால்குலேஷன் கால்குலேஷன் ஓகே. ஸோ இங்க பிரைஸ் போட்டுக்கிறேன். பிரைஸ் ஆரோ ஃபங்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன்ல வந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஸ்பெல்லிங் கரெக்ட்டா? டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் ஓகே. ஸோ இத ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள ரிட்டர்ன் பிரைஸ் ஓகே. ஒரு ஆப்பரேஷன் போட்டிருக்கேன். ஓகே. ரிட்டர்ன் ஓகே. சாரி இங்க ஏரோ போடாம விட்டேன். ஓகே. கூல். ஓகே. போட்டிருக்கேன். ஓகே. இங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு ஆப்பரேஷன் ஒண்ணு பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, ஸோ இங்க தான் வந்து யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஏபிஐ கெட் பண்ணி இந்த வேல்யூலாம் எடுப்போம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கெட் பிரைஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. கெட் பிரைஸ் ஏபிஐ வந்து ஹிட் பண்ணி இங்க தான் எடுப்போம். நான் இப்போ இங்க வந்து ஹார்ட் கோட் ஸ்டாட்டிக்கா போட்டுக்கிறேன். ஓகே. கான்ஸ்ட் இது வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்க வந்து அமௌண்ட் வந்து 500 அப்படின்னு வந்து பிரைஸ் போட்டுக்கிறேன். ஓகே. அதனுடைய பிரைஸ் வந்து 500 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, எவ்வளோல டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கவுண்ட்டயே நம்ம சொல்லிடலாம். ஓகே. டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இப்போ 30%ன்னு வச்சுப்போமே. 0.3 அப்படின்னா வந்து 30%ன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இத ஸ்டோர் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள்ல. அதேமாரி டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 30% அப்படின்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து லைக் இன்னொன்னு ஒரு 50%க்கான ஒரு ஆஃபர் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், இத குளோன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாரி இத 15 போட்டுக்கிறேன். இங்க 0.5 ஓகே போட்டுக்கிட்டு, இப்போ நான் வந்து கன்சோல் பண்றேன். இந்த 2 வேல்யூவும் கன்சோல் பண்றேன். 30% ஆஃப்
50% ஆஃப். இங்கே பாருங்கள் அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் இதில் வந்து 30%க்கு என்ன அமௌண்ட், 30% ஆஃபர் வந்து 150, 50% ஆஃபர் வந்து 250. கரிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ரீயூசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி இப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேட்டட் இன்டர்வியூ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் வேண்டாம். ஓகே, ஸோ கொஷின் 1 சம் 2, 3. ஸோ இப்போ நம்ம பார்த்தோமோ இல்லையா, அதே சிமிலர் தான். ஓகே, இப்போ என்னன்னா சேம் ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன் சம்முன்னு. ஓகே, ஸோ அதே மாதிரி A, B, C. ஓகே, ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் A + B + C. ஓகே, இதில் போட்டு லைக் நம்ம இந்த சம் கன்சோல் பண்ணோம் அப்படின்னா வந்து 1, 2, 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக இதை கன்சோல் பண்ணுறேன். console.log. ஓகே, 6 வருது. ஸோ இது நம்ம வந்து இப்போது இது வந்து நம்ம யூஸ்வலாக இப்படி பண்ணுவோம், பட் கரியிங்கில் இப்படி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இது கரியிங் வச்சு தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ கரியிங்கில் பண்ணலாம். இது வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி கால்குலேஷன். கரியிங்கில் இதை பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ கான்ஸ்ட் நம்ம கரியிங் டெஃபினேஷன் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் நம்ம அதுதானே பார்த்தோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன். ஸோ சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த டிஸ்கிரிப்ஷனில். நம்ம உள்ளுக்குள்ளே தான் போடணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் ஏ, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஃபங்க்ஷன் பி, ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இன்னொரு ஃபங்க்ஷன் சி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். A + B + C. ஓகே, ஸோ இங்கே வந்து ரிசல்ட் சம். ஸோ இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, இதை அப்படியே நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ரிசல்ட்டை வந்து கன்சோல் பண்ணுறேன். சேம் 6 தான். ஸோ இதுதான் வந்து கரியிங் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ரைட் பண்ணணும். இது ஒரு கொஷின். இன்னொரு கொஷின் பார்க்கலாம். கரியிங்கில் செகண்ட் கொஷின் பார்ப்போம். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஆட், எல்லாமே சேம் வேல்யூ தான். ஓகே, இங்கே ஆப்ரேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆட் கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டும் ஆட் ஆகணும். சப் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டும் சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவைட் ஆகணும். ஓகே, சிம்பிளாக இதுதான். இதை வந்து கரியிங் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அந்த கோட் அப்படியே ரீயூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, எப்படி அப்படின்னா ஃபங்க்ஷன் எவாலுவேட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஸ்கெலிட்டன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம மீதி இது பண்ணலாம். ஓகே, ஸ்கெலிட்டன். இப்போ வந்து இங்கே வந்து சம் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, சம் இல்லை ஆடுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையாங்க, ஆட் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை வந்து இங்கே வாங்குகிறேன். ஓகே, ஆப்ரேஷன். ஸோ அதுக்குள்ளே வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே 2 இருக்குது இல்லையா, 2 வேல்யூ இருக்குது. இங்கே பாருங்கள் 2 வேல்யூ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து இந்த 4 வரும். செகண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். செகண்ட் ஃபங்க்ஷன் பி. ஓகே, இந்த 2 வரும். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், கண்டிஷன் போட்டு ஆப்ரேட்டர்
ஆப்ரேட்டர் ஆப்ரேஷனா ஓகே ஆப்ரேஷன் ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆட் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி. ஓகே ஸோ இல்லை அப்படின்னா எல்சிஃப் போட்டுக்கிறேன். எல்சிஃப் ஸோ அப்படியே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஆப்ரேஷன் ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்ம இன்னொன்று என்ன போட்டிருக்கோம் சப்ராக்ட். ஓகே வந்ததுன்னா ஏ மைனஸ் பி. ஸோ அப்படியே அந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எல்ஸ் இஃப் ஆப்ரேஷன் ட்ரிபிள் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ரிட்டர்ன் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் போட்டுக்கிறேன். ஸோ அப்படியே இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணி டிவிஷன் போட்டுக்கிட்டு இங்கே டிவைடட் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டாச்சு எவால்வேட் போட்டிருக்கேன். ஓகே ஆப்ரேஷன் போட்டிருக்கேன். ஓகே ட்ரிபிள் ஈக்குவல் டு ஆட் சப் மல்டிப்ளிகேஷன் ஃபைன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரிசல்ட் அண்ட் தென் இதை வந்து கன்சோல் பண்ணலாம். கன்சோல் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து வராது. ஓகே ஏன் வராது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவே அனுப்பலை இல்லையா, அந்த கொஷின் அனுப்பலை, அதனால் வராது. ஸோ 4-2 கொஷின் என்ன கேட்டு கொடுத்துருந்தோம் 4-2. ஓகே போட்டோம் அப்படின்னா 6 இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வேல்யூ 6. இப்போ நான் என்ன பண்ணுறேன் சப்ராக்ட் பண்ணுறேன், அதனால் வேல்யூ 2. டிவைட் போடுறேன் டிவிஷன் போடுறேன் வேல்யூ 2. அதேமாதிரி மல்டிப்ளை பண்ணுறேன் வேல்யூ 8. ஏன்னா 4 × 2 8 இல்லையா. ஸோ அதுதான் கைஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மை எண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.